மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இரவு முழுக்க பற்றி எறிந்திருக்கக்கூடிய இஸ்ரேல், தடையை மீறி களத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய வீடியோக்கள். இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே களத்தில் இப்போ கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறதில்ல. நேற்று நைட்டு ஈரான் அடிச்ச அடியால இஸ்ரேல் எந்த அளவுக்கு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்லேருந்து களத்திலிருந்து வந்து இருக்கக்கூடிய வீடியோக்களை மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ கள நிலவரங்களை நம்ம அடுத்த வீடியோவில் இன்னைக்கு ஈவினிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பல வீடியோக்கள், பல செய்திகள் இஸ்ரேல்லேருந்து வெளிவரதை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. அல் ஜசீரா மாதிரியான பத்திரிகைகள் உள்ள பதிவு செய்யறதுக்கு அனுமதி இல்லைன்ற நிலைமையில இப்ப அங்க களத்துல இருந்து பல உண்மை தகவல்கள் வெளியில வந்திருக்குது. ஏன்னா நேத்து நைட்டு முழுக்கவே இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய தீயணைப்பு படையினருக்கு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுடைய பல பகுதிகள் பற்றி எறியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இதெல்லாம் எங்கன்னு பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ், ஹைஃபாவுடைய பகுதி. ஏன்னா ஹைஃபாவுடைய பகுதிங்கிறது ரொம்ப செக்யூரான ஒரு இடம். இஸ்ரேலுடைய 3வது முக்கியமான ஒரு நகரம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கதான் ஹைஃபா தான் இஸ்ரேலோட முக்கியமான துறைமுகங்கள் இருக்கு. அவங்களுடைய கப்பற்படை, முக்கியமான அவங்களோட ராணுவம் சம்பந்தமான கப்பல் படை இந்த ஹைஃபாவில் தான் இருக்குது. அவங்களுடைய பல மின் உற்பத்தி நிலையங்கள் இந்த எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி தான் நேற்று ஈரான் ஒரு பலத்த அடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் தீப்பிடிச்சு எரியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு அந்த தாக்குதலோட வலிமை இருந்திருந்தா தீ கட்டுக்கடங்காம எரிஞ்சிட்டு இருக்குது. இஸ்ரேலுடைய தீயணைப்பு படையினர் அந்த தீயை அணைக்க முடியாத அளவுக்கு கடுமையான போராட்டம் நடத்திக்கிட்டு நைட்டு முழுக்க அவங்களுக்கு தீ அணைக்கிறது மட்டுமே அவங்களுக்கான வேலை அப்படிங்கிற ஒரு செயலில் ஈடுபட்டு இருந்ததை பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்னன்னா, இதுவுமே இஸ்ரேல் தான் இதுக்கான முதல் வேலையை செஞ்சது. ஏன்னா ஈரானோட இருக்கக்கூடிய முக்கியமா ஈரான்ல இருக்கக்கூடிய கேஸ் ஃபெசிலிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய ஆயில் டெப்போர்ட், இது மாதிரியான முக்கியமான அவங்களுடைய எண்ணெய் நிறுவனங்கள், அவங்களுடைய எரிவாயு நிறுவனங்கள், இது மாதிரி இடங்கள்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதால அதுக்கு கடும் கோபத்தோட இதுக்கு 10 மடங்கு நான் பதிலடி கொடுத்தே தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஈரானுடைய இந்த தாக்குதலை நம்மளால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த தாக்குதல் பார்த்தோம்னா நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்கு. நான் பார்க்கும்போது ஒரு 1:30 மணிக்கு வாக்கில் ஈரான் அடிச்ச அடி வரும். அப்படியே மழை மாதிரி, தீப்பிழம்புகள் மாதிரி வானத்தில் அப்படி சர மாதிரியா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இப்படி ஒரு காட்சிகள் போகும்போது குறிப்பா பக்கத்துல இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனானுடைய மக்கள் இதை கொண்டாடுறாங்க. பொதுவாகவே எந்த ஒரு நாடு பாதிக்கப்பட்டாலுமே, இது மாதிரி போர் நடந்தாலுமே போர் எதற்குமே தீர்வு கிடையாது. ஏன்னா போர்னால பாதிக்கப்படுறது என்னவோ அப்பாவி பொதுமக்கள் தான் அப்படிங்கிறத நம்மளோட நிலைப்பாடு. ஆனா இங்க இஸ்ரேல் பாதிக்கப்படும் போது ஏன் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க மக்கள்? நீ அடி வாங்கடா, சாவுடா நீ அப்படின்னு ஏன் அந்த அளவுக்கு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் செஞ்ச அராஜகம் அந்த மாதிரி இல்லையா? காசாவில் கொத்து கொத்தா குழந்தைகள் கொல்லப்படும் போது இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் தெருவில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க. டிக்டாக்ல வீடியோ போட்டுக்கிட்டு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடையாது. குழந்தைகள் பெரிய அளவில் குன்னு குவிக்கப்பட்டுறாங்க. குழந்தைகளோட உடல் பாகங்கள் சிதைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி உலக நாடுகளே அழுதுட்டு இருக்கும் போது இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள், இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் அதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைகளோட துயரத்தை இவங்க கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி மழை மாதிரி அங்க குண்டுகள் பொழியும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை கொண்டாடிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு மழை மாதிரி அங்க பொழியும் போது அயன்டோம் மூலியமா இஸ்ரேல் இதை தடுக்க தான் நினைக்கிறாங்க. அயன்டோம் மூலியமா தடுத்தாலும் ஆனா அந்த அயன்டோமையும் தாண்டி இஸ்ரேலுடைய பல இடங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை சந்திச்சிருக்குது. இதுல பெரிய ஒரு சேதத்தை செஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஹைஃபாவுடைய நகரம் தான். ஹைஃபா நேற்று முழுக்க ஹைஃபா பற்றி எறிந்தது அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ களத்திலிருந்து வரக்கூடிய வீடியோக்கள் மட்டும் சொல்லல, உலக அளவுல சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுமே இந்த செய்தியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா ஹைஃபால இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட், ஹைஃபால இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முக்கியமான மின் உற்பத்தி நிலையம், அந்த மின் உற்பத்தி நிலையத்துல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட், கார்டியன், இது மாதிரியான சர்வதேச ஊடகங்கள் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. த கார்டியன் இந்த செய்தியை வெளியிடும் போது அங்க ஹைஃபால இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் அந்த இடங்கள்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத த கார்டியன் இந்த செய்தியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதோடைய பாதிப்புகள், ஏன்னா ஈரான் பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் நடத்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய அடி அடிச்சதால தான் தீப்பிழம்புகள் மாதிரி தீ அணைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்குங்கும் போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை காரை ஓட்டிக்கிட்டு இந்த வீடியோக்கள் பதிவு செய்கிறாங்க. காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு அந்த நெருப்பு எந்த அளவுக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்னு அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே வீடியோ பதிவு செய்கிறாங்க.
நெருப்பு பல மணி தூரங்களுக்கு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை இஸ்ரேல்ல இருந்து களத்துல இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தோம்னா ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரெஃபைனரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அதை நோக்கி ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். இது மிகப்பெரிய ஒரு சேதம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆயில் சுத்திகரிப்பு நிலையம் பெசான் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட பேரு. இந்த பெசான் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் சார்ந்த அவங்களுடைய தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இஸ்ரேலுடைய பெரும்பங்கு வகிக்கக்கூடியதுதான் இந்த பெசான் ஆயில் ரெஃபைனரி. இதுல பார்த்தோம்னா நேற்று ஈரான் அதுல நடத்தின அந்த தாக்குதலால கிட்டத்தட்ட 2.8 அளவுக்கு 2.8 அளவுக்கு அவங்களுடைய பங்கு சந்தையில சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலுமே அங்க களத்துல இருந்து வரக்கூடிய பல வீடியோக்களால நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. மிகப்பெரிய ஒரு சேதம். தீ அணைக்க முடியாம தீயணைப்பு படையினர் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட் மாதிரியான பத்திரிகைகள், வாஷிங்டன் போஸ்ட் மாதிரியான பத்திரிகைகள் இந்த செய்தியுமே உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈரான் தாக்குதல் நடத்தி இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சிருக்கு இல்லையா. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து சமீபத்தில் தான் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இந்த பெசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கொஞ்சம் இடத்த தள்ளி ஊருக்கு அப்பால நம்ம மாத்தி வச்சிடலாம், இன்னும் ஃபேக்டரி பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளான் 2023 இருந்து 2030க்குள்ள இந்த ஆயில் நிறுவனத்தையே ஒட்டுமொத்தமா நம்ம வேற இடத்துக்கு மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி 2030க்குள்ள நாங்க மாத்திருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா ஈரான் அதோட பெரிய இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நீ ஏன்பா 2030க்கு மாத்திரம்னு ஆசைப்படுற, இருக்கதை ஏன் நவுத்துறான்னு ஆசைப்படுற, நான் அடிச்சு ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடுறேன், நீ புதுசாவே வேற இடத்துல போய் கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஈரான் ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. ஒரு மோசமான தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அங்க தீப்பிழம்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா அங்க களத்துல இருந்து வரக்கூடிய இன்னும் சில வீடியோக்கள் நம்ம பார்த்தோம்னா, இப்ப இரவு முழுக்க இஸ்ரேலுடைய பல பகுதிகள் தீ எரிஞ்சுக்கிட்டு அங்க அணைக்க முடியாம தீயணைப்பு படையினர் போராடிட்டு இருக்காங்க இல்லையா. அதோடைய பகல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பகல்ல கடுமையான சேதங்களை பார்க்க முடியுது. ஏன்னா டே வியூல தான் அதுல நல்லா தெரியுது கேமராவில் எந்த அளவுக்கு கட்டடங்கள் சேதம் அடைஞ்சிருக்குது. அங்க தீ எரிஞ்சு போய் அங்க இருக்கக்கூடிய கார், அங்க இருக்கக்கூடிய மரம் உட்பட எல்லாமே எந்த அளவுக்கு சேதத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதனாலதான் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாட்டு, அவங்களோட அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி தானேப்பா இஸ்ரேல் நீ காசாவை அழிச்சுக்கிட்டு இருந்த, காசாவுடைய பொதுமக்கள் இப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா காசாவில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் எந்த மாதிரி அப்படின்னா, இங்க வந்து இந்த தீப்பிடிச்சி எறியதை யாருமே கொண்டாடல. ஏன் இன்னைக்கு அதை ரசிக்கிறாங்க, அதை நீங்க உனக்கு வேணும்டா அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, காசாவுடைய மக்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நம்மளை தாக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து டென்ட் போட்டு தங்கிட்டு இருந்தாங்க. அவங்க டென்ட்டே பெரிய உங்களுக்கு தேவையான டென்ட் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கடல் காத்துல அது தாங்கக்கூடிய அளவுக்கு டென்ட்டும் கிடையாது. சரி ஏதோ குழந்தைய குட்டியை வச்சுக்கிட்டு அந்த டென்ட்ல தங்கியிருந்தாலும் அந்த டென்ட்ல தாக்குதல் நடத்தி அவ்வளோ பெரிய தீ ஏற்பட்டுச்சு. அந்த தீ ஏற்பட்டு அந்த டென்ட்ல பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, என் அண்டை விட்டார், என் பக்கத்து டென்ட்ல ஒருத்தர் இருப்பாரு, தீ பிடிச்சி அவர் உடம்பெல்லாம் தீ பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கோம், ஆனா அணைக்க கூட என்னால கிட்ட போக முடியாது, அவ்வளோ உக்கிரமா அந்த தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தீ எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அங்க வச்சிருந்த சில சமையல் பாத்திரங்கள், ஏதாவது சோறு போடுவாங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரலாம் சொல்லி தட்டோ பாத்திரமோ ஏதாவது வச்சிருப்போம், அந்த பாத்திரங்கள்லாம் எந்த அளவுக்கு உருகி போயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது தீ எரிஞ்சு இவர் எந்த அளவுக்கு செத்து போயிருப்பாரு, எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருப்பாரு என்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த மக்கள் கதறினாங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு தீ ஏற்படுத்தி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தின இஸ்ரேல். அதனாலதான் அதுக்கான எதிர்வினை இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிதான் லெபனான் மாதிரியான அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இஸ்ரேல் தீப்பற்றி எறியதை இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி பார்த்தோம்னா, விஸ்பன் பயோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட் இந்த செய்தியை உறுதி செஞ்சிருக்காங்க. இது ஒரு ஆய்வு நிறுவனம். அவங்களுடைய பயோகெமிக்கல் சம்பந்தமா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆய்வு நிறுவனம். அவங்களுடைய முக்கியமான தலைவருடைய பேர் விஸ்மன், அவருடைய பேர்ல துவங்கப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனம். இந்த பயோகெமிக்கல் ஆய்வு நிறுவனம் இந்த இடத்துலயுமே ஈரான் ஒரு டார்கெட் அடிச்சிருக்காங்க. அடிச்சது அந்த கட்டடமே ஒட்டுமொத்தமா உருக்குழிஞ்சு போயிருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சிருக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட் இந்த செய்தியுமே உறுதிப்படுத்திருக்காங்க. உண்மையிலே அப்படி ஒரு பாதிப்பு அங்க நடந்திருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஹைஃபா ஒரு துறைமுக பகுதிங்கிறதால துறைமுகத்தோட சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல பெரிய அளவுல சேதங்களை சந்திச்சிருக்கு. அவங்களுடைய கப்பல் படை இருக்கக்கூடிய அவங்களுடைய முக்கியமான ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அக்கம் பக்கங்கள்ல பல அளவுல சேதங்கள் சந்திச்சிட்டு இருக்கு. ஆனா இப்படி இரவு முழுக்க நடந்த தாக்குதல்ல அயன்டோம் முழி பிதுங்கி போயிருச்சு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த அயன்டோம் தான் நாங்க வலிமையான ஒரு நாடு, எங்களுடைய பாதுகாப்பு மாதிரி வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை காட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பில்டப் எல்லாம் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காசா மாதிரி பலஸ்தீன் மாதிரி அப்பாவிகளை போட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டு எல்லா பக்கமும் சூழ்ந்துகிட்டு அவங்களுக்கு எந்த வழியும் வழி விடாம அவங்கள போட்டு தாக்குதல் நடத்தி என்கிட்ட எவ்வளவு வலுவான ஆயுதங்கள் இருக்கு பாத்தியா அப்படின்னு ஒரு நாள் பில்டப் காட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் முறையான ஒரு எதிரியை எதிர்கொள்றதால அந்த அயன்டோமோட உண்மை தன்மை என்ன, அயன்டோம் எந்த அளவுக்கு தான் வேலை செய்துங்கிறத இன்னைக்கு ஈரான் முழு உலகத்துக்கு இன்னைக்கு காட்சிப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இஸ்ரேல் முழுக்க பல இடங்கள்ல நேற்று நைட்டு முழுக்க பாதிப்புகளை சந்திச்சிருக்குது.
குறிப்பா இங்க ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமெரிக்க தூதரகம், இந்த அமெரிக்க தூதரகம் கிட்டயுமே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா அமெரிக்க தூதரகத்து மேல இல்ல, அமெரிக்க தூதரகத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தான், வெறும் 100 மீட்டர் அப்படி ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல கரெக்டா அங்க ஒரு பில்டிங் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல அந்த பில்டிங்கை ஒட்டுமொத்தமா நாசமாகக்கூடிய அளவுக்கு அங்கேயுமே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு நேற்று இரவு முழுக்க இஸ்ரேலுடைய ஹைஃபா, டெல் அவீவ், சென்ட்ரல் இஸ்ரேல் இது மாதிரியான பல இடங்கள்ல நேற்று இரவு முழுக்க தீ மட்டுமே, நான் சொல்றது வெடி வெடிச்சு அந்த பாதிப்பெல்லாம் தனி, வெறும் தீப்பிழம்புகளா அங்க கொதிச்சிட்டு இருந்தது மட்டுமே, தீயணைப்பு படையில தீயை அணைக்க முடியாம தவிச்சது மட்டுமே நேற்று இரவு முழுக்க அங்க நடந்ததை பார்க்க முடியுது. சரி, இப்ப இஸ்ரேல்ல மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னா ஈரானுமே பாதிப்பை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே இரவு முழுக்க மாறி மாறி நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஈரான்லயுமே பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இன்னைக்கு சில மீடியாக்கள் எப்படின்னா ஒரு நாட்டுடைய பாதிப்பு, ஒரு சிலருக்கு ஈரான் பிடிக்காதுன்னா இஸ்ரேல் அடிச்ச செய்தியை மட்டுமே காட்டிட்டு இருக்காங்க. இன்னும் சில மீடியாக்கள் ஈரான் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசத்தால இஸ்ரேல்ல நடக்கிறத மட்டும் காட்டுறாங்களே தவிர ஈரானுடைய பாதிப்பை பேச மாட்டாங்க. ஆனா பாதிப்புங்கிறது இரு பக்கமே பாதிப்புகள் இருக்குது. நேற்று இரவு இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஈரானுடைய IRGC சேர்ந்த 2 தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. முகமது காசிமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய உளவு பிரிவை சேர்ந்த ஒரு தலைவர், அவர் நேற்று இரவு கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவரோட சேர்ந்து கூடுதலா ஒரு அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த செய்தியை ஈரானுடைய முக்கியமான ஊடகமா இருக்கக்கூடிய IRNA இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புஷேருடைய பகுதி, இந்த புஷேருங்கிறது ஒரு கடல் சார்ந்த ஒரு பகுதி, ஈரானுடைய கடல் சார்ந்த ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஃபெசிலிட்டி, ஒரு எரிவாயு நிலையத்தை நோக்கி இஸ்ரேல் அடிச்ச தாக்குதலால அங்கேயுமே பெரிய அளவில் ஒரு சேதம் ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த புஷேர் கேஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஈரானுக்கு தேவையான கேஸ், அவங்களுடைய எரிவாயு எல்லாமே 70% இந்த இடத்துல இருந்தா தான் ஈரானுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. ஈரானுக்கு அங்கேயுமே ஒரு பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த சேதத்துக்காக தான் ஈரான் வந்து நேற்று நைட்டு முழுக்க அந்த அளவுக்கு ஒரு பதிலடி கொடுத்தது. அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்ஷி அதனால சொன்னாரு, ஈரான் இஸ்ரேல் தன்னுடைய எல்லையை மீறி விட்டது, எங்களை எல்லைக்கு இழுத்துருச்சு, அதனாலதான் இந்த பதிலடி நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருமே இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஷஹரானுடைய பகுதி, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டெபார்ட், அந்த இடங்கள்லயுமே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலால ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்குது. இது இல்லாம இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலால ஈரான்ல இருக்கக்கூடிய பல குடியிருப்பு பகுதிகள் பெரிய அளவுல சேதங்களை சந்திச்சிட்டு இருக்கு. பொதுமக்கள் அங்கேயுமே கொல்லப்பட்டு இருக்காங்க. இப்ப நிலவரம் வரைக்கும் இந்த கடந்த 4 நாள்ல நடக்கக்கூடிய இந்த போர்னால ஈரான்ல இந்த நிலவரம் இந்த நிமிஷம் வரைக்கும் 225 பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. குடியிருப்பு பகுதியில் மிகப்பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிருக்கு. ஒரு பள்ளிவாசல் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், ஒரு பள்ளிவாசல் ஒரு ஆபீஸ் சேர்ந்து ஒரு இடம் இருக்கும், அந்த இடங்கள்லயுமே ஒரு சேதம், பெரிய அளவில் சேதத்தை சந்திச்சிருக்காங்க. அங்கேயுமே பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இரு பக்கமுமே பாதிப்புகள் இருக்கு. அதனாலதான் வரக்கூடிய G7 மாநாடு கனடாவில் நடக்குது. இந்த G7 மாநாடுல உலக தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இந்த போரை உடனடியாக நிறுத்தம் ஏற்படணும். இந்த போர்னால அந்த 2 நாட்டுல மக்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம இது உலக அளவில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். ஒரு எரிவாயு சம்பந்தமா, ஒரு இந்த மாதிரி நாட்டோடைய வர்த்தகம் சம்பந்தமா பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கண்டிப்பா இந்த போரை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி உலக தலைவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே இந்த போரை நிறுத்தி எங்கேயுமே பொதுமக்கள் பாதிக்கப்படாத ஒரு சூழலை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும். ஓகே, இப்ப இஸ்ரேல் அரசு மறைச்சிருக்கக்கூடிய பல வீடியோக்கள், அங்கிருந்து களத்திலிருந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்த்தோம். இன்னைக்கு மாலையே அடுத்த வீடியோல இப்ப அங்க கள நிலவரம் என்ன, இஸ்ரேல் தரப்புல கள நிலவரம் என்ன, ஈரானுடைய தரப்புல கள நிலவரம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு மாலையோட வீடியோல பார்ப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.